டிஎன்பிஎஸ்சி 2020 கேட்ட கொஷின்ங்க. கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் கன அளவுகளின் விகிதங்களை அளவீடுகளை பொறுத்த வரைக்கும் 2 to 3 கொஷின் கேட்பாங்க. ஸ்கிப் பண்ணக்கூடாத டாப்பிக்கில் இதுவும் ஒன்றுங்க. இந்த டாப்பிக்லேயும் மோஸ்டான சம்மு ஃபார்முலா இல்லாமல் போடலாங்க. இந்த சம் எப்படி ஃபார்முலா இல்லாமல் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆரம்னா என்னங்க, கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே எடுத்துக்கணும். ஒரு எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கணும். பரப்பளவுனா எக்ஸு ஸ்கொயர் பண்ணிக்கணுங்க. கன அளவுனா எக்ஸு கியூப். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க இங்கே என்னங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஆரங்கள் கொடுத்துருக்காங்க. 4:7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆரம் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் கன அளவு கேட்குறாங்க. கன அளவுனா என்னங்க, கொடுத்துருக்க ஆரத்தோட கியூப் ரூட் எடுக்கணும். 4 கியூப் 7 கியூப். ஒருவேளை பரப்பளவு கேட்டாங்கன்னா 4 ஸ்கொயர் 7 ஸ்கொயர். ஒருவேளை பரப்பளவு கொடுத்துட்டு ஆரம் கேட்டாங்கன்னா என்னங்க, கொடுத்துருக்க வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அந்த வேல்யூ தெரிஞ்சிருங்க. இப்போ கன அளவு கேட்குறாங்க. அப்போ 4 கியூப்னா என்னங்க 64, 7 கியூப்னா 7 7 49, 49 × 7 343 வருங்க. ஆப்ஷன் சி தாங்க கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. இந்த டாபிக் எப்பவுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு போகவே கூடாது. டாப்பிக்கு ஸ்கிப் பண்ணி போனோம்னா பேசிக்கான சம் கூட நம்ம தப்பு பண்ணிடுவோங்க. இதே மாடலில் இன்னொரு சம் கீழே இருக்கு பாருங்க. இரு கோளங்களின் பரப்பளவுகளின் விகிதம் 16:9 எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதங்களை காண்க. நம்மளோட ஃபார்முலா என்னங்க, ஆரம்னா கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே, பரப்பளவுனா எக்ஸு ஸ்கொயரு, கன அளவுனா எக்ஸு கியூப் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இப்போ இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஸ்கொயரோட வேல்யூ பரப்பளவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 16:9. இது இந்த 16:9ங்கிறது ஏதோ ஒரு வேல்யூவோட ஸ்கொயர் ரூட்டாக தாங்க இருக்கணும். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஸ்கொயர் ரூட் பண்ணி பாருங்கள். எந்த வேல்யூ 16:9 அப்படின்னு ஸ்கொயர் ரூட்டில் வருதுன்னு பாருங்கள். பார்த்து ஆன்சர் என்ன வரும்னு கமெண்டில் போட்டு விடுங்க. அளவீடுகளில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சம்மு ஃபார்முலா இல்லாமல் நம்ம பார்க்க ட்ரை பண்ணலாங்க. இந்த சம் புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டைம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.